வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பான கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு இதுவரை மத்திய பாஜக அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் நீடித்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்றும் புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடி அமித்ஷாவின் கடமை என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மீதி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமை பெறவில்லை என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்றும் தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் இருந்து கடத்தி வரப்படும் கள்ளசாராயம் வில்லியனூர் கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்றும் புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கிறது என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் 5 புரோக்கர் இருக்கலாம்னு சொன்னா, 6 புரோக்கர், மற்ற அமைச்சர்களும் புரோக்கர் வச்சுதான் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா சொன்னேன் நான் உங்களுக்கு எந்தெந்த ஊழல் சொல்லி. பொதுப்பணித்துறையில 30% கமிஷன், ரெஸ்டோ பார்ல 40 லட்சம் ரூபாய் ரெஸ்டோ பார் கொடுக்குறான்னு சொன்னேன். ஆதாரத்தோட சொன்னேன். உள்ளாட்சி துறையில கமிஷன் ஊழல் நடக்குதுன்னு சொன்னேன். இதை ஊர்ஜிதம் பண்ணியிருக்காரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அங்காளன் அவர்கள். இதற்கு ஏன் துணைநிலை ஆளுநர் விசாரணை வைக்கல? துணைநிலை ஆளுநர் பொறுப்பு ஏன் இது சம்பந்தமா விசாரணை வைக்கல? அப்ப உண்மை வெளியில வரும். தொடர்ந்து பலமுறை சொல்லி கூட 1.5 வருஷமா சொல்லி கூட இந்த புரோக்கர்கள் அந்த அலுவலகத்தில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிறாங்க. பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கதிர்காம பகுதியை சேர்ந்தவர் தவள் மோடி என்பவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் தவள் மோடியை தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குவதாக கூறி ரூபாய் 6.83 லட்சத்தை அனுப்பிவிட்டதாக போலி குறுந்தகவலை அனுப்பி மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தவள் மோடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் மடுகரை பகுதியை சேர்ந்த தேவசனா என்பவர் ரூபாய் 1.28 லட்சமும், அரையம்பம் பகுதியை சேர்ந்த தங்கமணி என்பவர் ரூபாய் 15,000, ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ரம்யா ரூபாய் 21,000 என பல்வேறு முறைகளில் இணைய வழி மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகத்திலிருந்து விலக கோரி புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியின் நகர தலைவர் செல்வம் தலைமை வகித்தார். மாநில செயலாளர்கள் மணிவண்ணன், முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்து முன்னணியின் புதுவை மாநில செயலர் சனில்குமார் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காமாட்சியம்மன் கோவில், கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில், பெத்துசெட்டிப்பட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் சொத்துகள் தனியாரால் ஆக்கிரமிப்புக்குள்ளாவதை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாத இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பான கணக்கெடுக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து அமைப்பு சார்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனர் மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது மாதிரி அது செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. பள்ளியில் பார்க்குறோம். பள்ளியில் இப்போது சிறுதானிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையில் அந்த கேக்கு செய்து கொடுக்குறோம். சிறுதானிய இப்போ 5ஆம் கொடுத்து எடுக்கணும். காலையில் நம்ம என்ன கொடுக்குறோம்? ரொட்டி பால் கொடுக்குறோம். முன்னே பழம் கொடுத்துட்டு இருந்தோம். அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கணும் பள்ளி பசங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி மாலையில் கடலை வேச்சு கொடுக்கலாம். இந்த சிறுதானியம் கடலை முதல்ல அதை இருந்தது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் தோட்டக்கலை பயிர்களான வாழை, பப்பாளி, எலுமிச்சை மற்றும் முருங்கை ஆகியவற்றை ஊக்குவித்தல் குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி அவர்கள் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் கோட்டம் துணை வேளாண் இயக்குனர் அமர்ஜோதி மற்றும் தினகரன் மற்றும் நோக்க உரை ஆற்றினார்கள். வில்லியனூர் கோட்டம் இணை வேளாண் இயக்குனர் சிவசண்முகம் தலைமை தாங்கி பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்றுவதற்காக பண்டித் வேளாண் கல்லூரியில் இருந்து தோட்டக்கலை துறை பேராசிரியர் முனைவர் சாந்தி மற்றும் கலவை வேளாண் கல்லூரி நோயியல் துறை பேராசிரியர் ரத்ன சபாபதி ஆகியோர் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மற்றும் அதனை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் கட்டுப்படுத்துவது குறித்து விரிவாக விளக்கி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்காஞ்சி, அரியூர் மற்றும் ஒதியம்பட்டு உழவர் உதவி இயக்கத்தை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அரியூர் வேளாண் அலுவலர்கள் சத்தியம் நன்றியுரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ், வில்லியனூர் உழவர் உதவியக உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் உழவர் உதவியக களப்பணியாளர்கள் சவுந்தரராஜன், ஆறுமுகம், சேகர், கருணாகரன், அன்பழகன், ஜெயராமன், ராமர் மற்றும் குமார் செய்திருந்தனர். புதுச்சேரி முன்னாள் எம்பி கண்ணன் மறைவிற்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதிக்கு விக்னேஷ் கண்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், புதுச்சேரி முன்னாள் மக்களவை உறுப்பினர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் மக்கள் தலைவரின் அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் குறிப்பில் 2023 நவம்பர் 5ஆம் தேதி அன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவையின் உறுப்பினராக இருந்தார். 1949ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்த கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 3 முறை 1985, 91, 96 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தார். அவர் 1991 மற்றும் 96 ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்துக்குரியது. கண்ணன் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது என்று தெரிவித்தார். கவிஞர் ஏறு வாணிதாசன் பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் ஏறு வாணிதாசனின் 109வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து வாணிதாசன் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பில் பணிகளை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் ஒப்பனாறு வரை அல்லிக்குட்டை வாய்க்காலை ரூபாய் 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை வாய்க்காலை ரூபாய் 5.37 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10.92 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால் குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் மதிப்பில் பாலம் கட்டும் பணியை தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தால் குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் மதிப்பில் வடிகால், வாய்க்கால் மற்றும் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இப்பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெறவுள்ள நிலையில் முன்னிய நடைபெறவுள்ள பணிகள் தொடர்பாக தொகுதி எம்எல்ஏ தேர்வு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவக்கப்பட உள்ளன. இப்பணிகள் துவக்குவதற்கு முன்பு மின்துறை மூலம் மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், மேலும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்து உள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரியுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது நகராட்சி மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையப்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் நீலகங்காதரன், விஜயவேணி, கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், தயாளன், பிரபு, பன்னீர்செல்வம், புஷ்பராஜ், மோகன்ராஜ், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, வேல்முருகன், மோகன்தாஸ், சுசைராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, பொன்னி மற்றும் சாந்தி, குமரன், புண்ணியமூர்த்தி, ராஜசேகர், வினோத், சீதாராமன், ஆறுமுகம், பரணி, சத்யா, கோபி, திருமலை, ராஜ்குமார், வீரமுத்து உட்பட காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பமும் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் தீராத கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற இதன் பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பல தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபசாக ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் மக்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து நடைபெறும் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பழைப்பாளர் வினோத் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி தொடங்கி இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை வைத்திலிங்கம் எம்பி அறிவுறுத்தல் பேரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பழைப்பாளரும் வைத்திலிங்கம் எம்பி தனி உதவியாளருமான வினோத் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் பொழுது துறை அதிகாரிகள், சுதந்திர பொன்விழா நகர் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யாக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பான கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.